தம் கண்முன் புலப்படும் இந்த அக்னி என் பதிவிரத தன்மையின் பவித்திர தீ. எரியும் இந்த தீயில் நங்கையொருத்தி பஸ்பமாகவிருக்கின்றாள். மண்டோதரி, லங்கேசன் விவாகத்தில் பாதகம் விளைவிக்கின்றாய். முன்பே உன்னிடம் ஒன்று உரைத்திருந்தேன். சீதையால் சங்கடம் விளையாதென கூறியிருந்தேன். பிறகு இவ்வேதனை உன் மனதில் ஏன் உதித்தது? புறம் வருவாயாக. மாதா, இனி எனது வாழ்நாளில் என் கரம் பற்றிய மணாளரால் எந்த நங்கைக்கும் அநியாயம் நிகழ அனுமதியே. என்னுடைய விழிப்பார்வைக்கு எதிராக எந்த மங்கையும் இன்னல் வயப்பட மாட்டாள். இந்நிகழ்வுகள் அனைத்தும் ராஜதந்திரம் என பொருள் கொள்ளுங்கள். இதை எண்ணி தாம் வேதனை கொள்வது வீண் கவலை. நீ கூறும் ராஜதந்திரமானது ஒரு நங்கையை கவர்ந்து வந்து அவளை இம்சிக்கும் செயலாக வேண்டுமா மேகநாதா? ஒரு நங்கையின் வாழ்வை சூறையாடுவதுதான் லங்கையின் ராஜதந்திரமா? நான் லங்கையின் மகாராணியாமே. அப்பதவி வகிக்கும் நான் இந்த அழகு லங்கையின் நன்மை தீமை பற்றி சிந்திக்க அதிகாரம் கொண்டவளே. லங்கேசரே, இதுவரை தமது தீர்மானங்களை இந்த மண்டோதரி ஸ்வீகரித்து வாழ்ந்து வந்தாள். எவ்வித மறுப்பும் தெரிவித்ததில்லை. தம்முடைய அனைத்து விருப்பங்களையும் என் விருப்பங்களாகவே ஏற்றேன். என் பதிவிரத தன்மையை காத்து வந்தேன். ஆனால் இன்று எனது வாக்கை தாம் ஏற்கவில்லை எனில் கொழுந்து விட்டெறியும் இந்த அக்னிக்கு என் தேகத்தை இரையாக்குவேன். தங்களை தடுப்பதற்கு இந்த உபாயம் ஒன்றே என்னிடம் உள்ளது. மண்டோதரி, லங்கையின் ராணியானவள் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுவது அழகு சேர்க்காது. இந்த விவாகம் பற்றி முன்னரே உன்னிடம் நான் எடுத்துரைத்தேன். நீ கொண்டிருக்கும் அதிகாரத்திற்கு எந்த சங்கடமும் நேராதென முன்பே உரைத்திருந்தேன். நீயே லங்கேசன் பட்டத்து மகிழ்ச்சி, லங்கையின் மகாராணி எனும் பதவி உனை விட்டு நீங்காதென்றே. வருவா, இந்த அக்னி வளையம் விட்டு புறம் வா. என்னுடைய முடிவினை ஸ்வீகரிப்பாயாக. லங்கேசரே, தம்முடைய கரம் பற்றிய ஒரே காரணத்தால் தர்ம பத்தினி எனும் ஸ்தானம் ஏற்றேன். தம் முடிவுகளை ஸ்வீகரிக்க துவங்கினேன். நான் தமது அனைத்து தீர்மானங்களையும் எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் ஏற்று வந்தேன். இதுவரை எண்ணற்ற நங்கைகளின் வாழ்வை தாம் சீரழித்துள்ளீர்கள். நான் அப்போதெல்லாம் மௌனம் சாதித்தேன். ஆனால் இன்று எனது முடிவை தாங்கள் நிச்சயம் ஏற்கத்தான் வேண்டும். இல்லையெனில் இந்த அழகு லங்கை அழிவதற்கு முன்பாக இந்த மண்டோதரி தன் இன்னுயிரை தியாகம் செய்வாள். ஒருவன் தான் கரம் பிடித்த மங்கையை விரோதித்து அவள் வெளிப்படுத்தும் அன்பையும் பாசத்தையும் அறியத் தவறினால், அவளின் பதிபக்தியை நிராகரித்தால் அவனுடைய அழிவு நிச்சயம். ராவணா, நீ ஒன்றை அறிய மாட்டாய். நீ பெரும் சௌபாகியசாலியாவாய். ஆனால் உன் வாழ்வின் துர்பாகியம் யாதென்பதை நீ அறிவாயா?